இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் பரட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாருங்கள். காலிஃப்ளவரு ஒன்று நான் சுடு தண்ணி அந்த உப்பு போட்டு கொதிய வச்சு அதை தூக்கி போட்டு ஒரு நிமிஷம் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் வடிகட்டிட்டேன். அவ்வளோதான். இது வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 1, பூண்டு 3 பல் பூண்டு சின்னதாக வெட்டி வச்சுக்கேன், ஒரு சின்ன ஸ்பூனில் இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள் தேவையானது, உப்பு தேவையானது, தேங்காய் பூ தேவையானது, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, 1 கப்பு பட்டாணி. இவ்வளோ தான் இதோட ஜாமான். சட்டி சூடாச்சு, எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம்லாம் போடுவோம். வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். கொஞ்சம் உப்பு போடுவோம். இஞ்சி பூண்டு போட்டு இதை மஞ்சள் தூள் கொஞ்சம் போடும். காலிஃப்ளவர் போடுறேன். அதெல்லாம் பட்டாணியும் போட்டுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு அது மூடி வைப்போம். கொஞ்சம் நேரம் போது திறந்து பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் இருக்குது, சுண்டோன்னா அப்புறம் தேங்காய் போடும். உப்பு இருக்கான்னு பார்ப்போம். உப்பு கொஞ்சம் பத்தில் கொஞ்சோண்டு போடுறோம். தண்ணி கொஞ்சம் சுண்டி வச்சு இப்போ தேங்காய் பூ போட்டுருவோம். சரி. இதோட நிப்பாட்டிக்குவேன். இப்போ தான் நான் பரிமாறலாம் பாருங்கள். சரி, இப்போ காலிஃப்ளவர் பரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய்.